சார் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறது 184வது ஆய்வு வாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஆய்வு ஜாதகம். இன்னைக்கு 2 பேர் ஜாதகம் பார்க்க போறோம். கணவன் மனைவி ஜாதகம். மேரேஜ் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. எப்போ சரியாகும்? ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. தம்பி மனைவியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட கேள்விங்க. அது மட்டும்தான் மெயினான கேள்வி. ஜாதகர் ஆண் ஜாதகம், பையன் ஜாதகம் பார்த்தீங்கன்னா 10/12/91 6:20 PM மதுரையில பிறந்திருக்கிறாரு. அவர் பிறந்த லக்னம் மிதுன லக்னம், ராசி மகர ராசி, திருவோண நட்சத்திரங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் போயிட்டு இருக்கிறது ராகுதசை, செவ்வாய் புக்தி போயிட்டு இருக்குதுங்க. பொண்ணு 4/8/97 பிறந்திருக்கிறாங்க. 8:22 AM தேனியில பிறந்திருக்கிறாங்க. அவங்க சிம்ம ராசி, சிம்ம லக்னம், கடக ராசி, ஆயில்யம் 3ல பிறந்திருக்கிறாங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் அவங்களுக்கு போயிட்டு இருக்கிறது சுக்கிர தசையில புதன் புக்தி போயிட்டு இருக்குதுங்க. நீங்க ஆரம்பிச்சிருங்க சங்கர் சார். வணக்கம். இன்று நம்ம ஒரு ஜாதக ஆய்வு அப்படின்ற விஷயத்துல பார்க்க போறோம். இப்போ 2 ஜாதகம் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்காங்க, கணவன் மனைவியோடது. நம்ம ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்படின்றத அப்ளை பண்ணிக்கிறாங்க. இப்போ யாருக்கு பாசிட்டிவாக இருக்கும், அல்லது இது டிவோர்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிருமா, அல்லது 2 பேருமே சேர்ந்து வாழ்றதுக்கான யோக அமைப்பு இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது இந்த 3 விதமான ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கக்கூடிய ஜாதக ஆய்வு தான் என்று நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத ஆணோட ஜாதகத்தை பார்த்துலாம். அது பிறகு பெண் அவங்களோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்ற கொஸ்டினுக்கு இருக்கு, அதுக்கான விளக்கங்களையும் நம்ம பார்த்துலாம். இப்ப ஆண் அப்படின்ற விஷயங்களாக எடுத்துக்கலாங்க. ராசி அவங்களுக்கு மகர ராசியாக இருக்கு. ராசியிலேயே சனி பகவான். அப்ப அந்த ராசி, சூரியன், லக்னம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பாபகரங்கள் சம்மந்தப்படும் போது ஒரு குருச்சுக்கிர தொடர்பு ஏற்படணும். ராசியை அவங்களுக்கு இங்க சுக்கிர பகவான், ஆட்சி சுக்கிர பகவான் பாக்குறாருங்க. அப்ப ராசி அதிபதியே சனி பகவான் தான், இருந்தாலும் பாப கிரகமாச்சு இல்லைங்களா? அப்படின்றப்ப மனோரீதியாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இவருக்கு இருக்கும் அப்படின்றதுதான். அப்ப சந்திரனோட சனி பகவான் இணைவது தாயார் காரகத்துவ கொஞ்சம் பிரச்சனைகள். அப்ப தாயாருக்கு உடல்நிலை அப்படின்ற விஷயங்கள ஏதாவது ஒரு பிரச்சனைகள், கண்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். அல்லது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா ராசி சந்திரன் எவ்வளவுக்கு எவ்வளவு சனி சம்மந்தப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளோட வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஒரு நல்ல யோக அமைப்புகளும் கொஞ்சம் தடைகளை கொடுக்கும் அப்படின்ற அமைப்பு தான். மேலும் உங்களுக்கு லக்னம் மிதுன லக்னமாக அமைந்து லக்னத்தில் கேது 7ஆம் இடத்துல தனுசு வீட்டுல ராகு பகவான் அமர்ந்து குருவோட பார்வைய வாங்குறாருங்க. குருவோட வீட்டுல ராகு இருக்கார் அப்படின்ற அமைப்பு. அப்ப லக்னத்துல கேது 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், லக்னத்துக்கு 8ல சனி உங்களுக்கு வர்றதும் உங்களுக்கு திருமண அமைப்புகளே கொஞ்சம் லேட் மேரேஜ கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. அப்ப கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை அப்படின்றது இருந்திருக்கும் அப்படின்ற அமைப்பு தான். அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேரேஜ்ல தடைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அது பிறகு ஒரு நல்ல அமைப்பு மேரேஜ் அமையக்கூடிய அமைப்பாக ஜாதக அமைப்புக்கு இருக்கும் அப்படின்றதான். பொதுவாகவே இது ஜென்ரலான ஒரு விஷயம். அதுவும் உங்களோட ஜாதக அமைப்புலயும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இதுல ஒரு மனைவி அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப சுக்கிரன் உங்களுக்கு இங்க ஆட்சியாக ஒரு துலாம் வீட்டுல யோகமாக இருக்கார். லக்னத்துக்கு 5ஆம் இடத்தோடு இருக்கார். அப்ப உங்களோட மனைவி நல்லா இருக்காங்க, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா போகக்கூடிய ஒரு கால கோல்சார நிலவரங்கள் அப்படின்றதும் ஜாதக அமைப்புக்கு உங்களுக்கு தசா அமைப்புகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத வைத்துதான் கொஞ்சம் பிரச்சனைகள் மாற்றங்கள் இருந்திருக்கும். அது கடந்த ஒரு 4 வருடங்களாக உங்களுக்கு மனோரீதியாகவும் சரிங்க, வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையா தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா லக்னத்துக்கு 8ல ராசியில சமசனியாக சனி பகவான் போனாருங்க. அடுத்து உங்களுக்கு குடும்ப சனியாகவும் போனாரு. அப்படின்றப்பயே கொஞ்சம் பிடிமான இல்லாம இதை கஷ்டப்பட்டுலதான் இருந்திருப்பீங்க. இப்ப பரவாயில்லைங்க, இந்த சனி பேச்சு இப்ப நடந்திருக்குது. இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பொற்காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற நல்ல விஷயங்கள் இருக்கு.
அப்படின்றதுனாலதான் கரெக்டாக இந்த டைம்ல நம்மளோட ஒரு குழுவுல இந்த ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்றதையும் கேட்டிருக்கீங்க. அந்த நல்ல நேரம் சீக்கிரமே வந்துருச்சு அப்படின்னு பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத கடைசியா நம்ம ஃபைனலா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்ற விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா நமக்கு இவ்வளவு ஒரு ஜோதிட குழுவுல இந்த ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு கேட்டிருக்கும் போது கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். அப்போ ஓகே, இந்த மாதிரி அமைப்புல இருக்கு. அடுத்து உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியன் புதன் இணைவு அப்படின்ற விஷயமாக உங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு 2024 ஒரு அக்டோபர் டிசம்பருக்குள்ள மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தசாமைப்புகளுக்கு போயிடலாம். தசாமைப்புன்றப்ப உங்களுக்கு ஒரு ராகு தசை செவ்வாய் புத்தியில மேரேஜ் ஆயிருக்குங்க. ராகு செவ்வாய் அப்படின்றது ஜோதிடம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக அப்படின்றது கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிடம் தெரிந்தவங்களே சொல்லி இருந்திருப்பாங்க. ராகு சூரியன், ராகு சந்திரன், ராகு செவ்வாய் இந்த அமைப்புகள்ல மேரேஜ் அமைப்புகள் வந்தால் அதுல ஒரு இடைஞ்சல் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்ற அமைப்பாக தான் இந்த அமைப்பு வருங்க. இதுல கண்டிப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது யார் சொன்னா அப்படின்ற விஷயங்கள் நமக்கு இல்ல. இப்ப நல்லா இருக்குமா, பாசிட்டிவா இருக்குமானா உங்களுக்கு ஜூலை மாசத்துக்கு பிறகு குரு தசை குரு புத்தி அப்படின்ற விஷயம் வருது. அப்ப குரு தசை குரு புத்தினாலே கண்டிப்பாக ஒரு சுப விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். ராசிக்கும் 7.5 சனி பாதசனியாக வேற சனி பகவான் வேற 2 வருஷமாக பெரிய ஒரு கஷ்டங்கள் இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாருங்க. அப்ப இனிமே வீட்டுல சுபவசியம் நடக்கிறதுக்கான யோக அமைப்பையும் சனி பகவானோட பேச்சு உங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும். நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றதான் நான் பாக்குறேங்க. அப்ப குரு தசா குரு புத்தியில உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா ஜூலை 7ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த வருடம் 2025 7ஆம் மாசத்துக்கு பிறகு பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குங்க. சாதகமாக உங்களோட ஜாதக அமைப்புல பாசிட்டிவாக இருக்கு. அப்ப உங்களோட ஜாதக அமைப்புல ஜூலை மாசத்துக்கு பிறகு கோர்ட்டு ஹியரிங் வரும். அதுல ஓரளவுக்கு சுமூகமாக பேசி ஜாயின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட ஜாதக அமைப்பு இன்னும் பார்க்கல. உங்களோட ஜாதக அமைப்புல பாசிட்டிவாக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்றதுதான். அடுத்து வரக்கூடிய ஒரு குருதசை அப்படின்றது 2041 வரைக்கும் போக போகுது. அப்ப குரு பகவான் உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா வர்றாரு, ராசிக்கு 3, 12ஆம் அதிபதியா வர்றாரு, 8ஆம் இடத்தோடு இருக்காரு. அப்ப 8ஆம் இடத்தோடு இருந்து தசை நடத்துறதுனாலேயே உங்களுக்கு ஒரு ராசிக்கு ஒரு 3 அப்படின்ற விஷயமும், லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராகு இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு. குருவோட பார்வை வருது. அப்ப மேரேஜ் அமைப்புகள் லேட்டாக இருந்திருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இல்லை அப்படின்றதுதான். 8ஆம் இடத்தோடு இருக்காரு இல்லையா? அப்ப ஒரு பயணங்கள், வெளியூர் பயணம், வெளியா ஒரு இருக்கிற இடத்த விட்டு வெளியே மாறுறது அப்படின்ற நல்ல யோக அமைப்புகளே கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்காரு. சிம்மத்திலயும் இருக்காருங்க. அப்ப சிம்ம அதிபதியும் உங்களுக்கு செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. யோகம் நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக நடக்க போகுது. குருதசையில யோகங்கள் இருக்கு. இதுல மேரேஜ் அமைப்புகள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அப்படின்ற அமைப்பாக தான் பாக்குறேன் நானு. அடுத்து அவங்களோட ஜாதக அமைப்பை பார்க்கலாம். பெண்ணோட ஜாதக அமைப்புன்னு பாக்குறப்ப 4/8/1997 அவங்களுக்கு 8:22 AM அப்படின்ற அமைப்பாக வருது. ஆயில்ய நட்சத்திரம். இது ராசி உங்களுக்கு கடகராசியாக இருக்கு. ராசியிலேயே சூரியன் இருந்து அமாவாசை யோகமாக இருக்கு அப்படின்றதுதான். இதுல அமைப்பிலையும் பார்க்கும்போது உங்களுக்கு லக்னத்துல அடுத்த ராசிக்கு குடும்பஸ்தானத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது, கோல்சார பயிற்சி 8ஆம் இடத்துல சனி பகவான் போயிருக்கோம். 7ஆம் இடத்துலயும் போய் 8ஆம் இடத்துலயும் போயிருக்கோம். இவங்களுக்கும் ஒரு சரியில்லாத அமைப்பு தான். இருந்தாலும் நீச குருவோட பார்வை உங்களுக்கு சூரிய சந்திரனை பாக்குதுங்க. நீசமாகவே இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் குரு ஒரு விஷயம் சூரியனை சந்திரனை பார்த்துட்டா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்றதான். இவங்களுக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக நல்ல ஜாதகமாக இருக்கு. இருந்தாலும் 2/8 சர்ப்ப கிரகங்கள் வந்துருதுங்க. அந்த அமைப்புகளை வந்தாலே அவங்களுக்கு தடங்கள் பிரச்சனைகள் இருக்கும். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தோடும் ஒரு மீனத்துல சனி பகவான் அவங்களோட ஜாதக அமைப்பிலேயே இருக்கு. கோல்சார பயிற்சியும் அவ்வளவாக சரியாக இல்லை இவங்களுக்கு. ஏன்னா மீனத்துலதான் ராகு பகவான் சஞ்சாரம் போயிட்டு இருக்குங்க. அப்படின்ற அமைப்பு அதுவும் இவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனைகளை தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. மேலும் இப்ப லக்னத்துல உங்களுக்கு 8ஆம் இடத்துலயே சனி பகவான் போறாரு அப்படின்றது இவங்களுக்கு பாசிட்டிவாக இப்போதைக்கு கோல்சார பயிற்சியும் அமைப்புகளையும் பார்க்கும்போதும் இல்ல. உங்களுக்கு ராசிக்கும் அஷ்டம சனியாக இருந்துருங்களா?
அஷ்டம சனினாலே ஒரு மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது. அதுவும் வந்து பிரச்சனைகள் உங்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும், ஏதாவது ஒரு வகையில ஒரு ரூபத்துல வரும். அது மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு போயிருந்திருக்கு அப்படின்றதுதான். தசா அமைப்புகளும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்க லக்னத்திலேயே புதன், சுக்கிரன், ராகு. அப்ப ஒரு 2-8 சர்ப்ப கிரகங்கள் லக்னத்துல புதன் சுக்கிரன் இருப்பது மிக மிக யோகம். ராசியும் குரு பார்த்து லக்னத்திலையும் சுக்கிரன் இருப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ஜாதக அமைப்புல எல்லாம் எந்த குறையும் இல்ல. உங்களோட ஜாதக அமைப்புலயும் சுக்கிரன் அங்க ஆட்சியாக இருக்கு, இங்க லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கு. அப்ப நல்ல ஒரு யோகமான இவங்களோட ஜாதக அமைப்பு தான். ஆனா மேரேஜ் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படின்ற விஷயங்கள் சொல்லும் போது மட்டும் இதுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக தான் பாக்குறேன். தசா அமைப்புகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப புதன் தசையில பிறந்திருக்காங்க, கேது தசை முடிஞ்சிருக்கு. அடுத்து இப்ப சுக்கிர தசையில உங்களுக்கு புதன் புத்தி போயிட்டு இருக்கு. அப்ப புதன் சுக்கிரன் 2 பேருமே ராகுவுடன் நெருங்கி இணைந்து சிம்ம வீட்டுல இருந்து பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்றதுதான். ஆக ஒரு கோல்சாரத்திலையும் அப்ப சனி பகவானோட பார்வை சிம்ம வீட்டுல இருந்தது, சரியான அமைப்பு இல்ல. இப்ப சனி பயிற்சி கோல்சாரம் ஓரளவு பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும் போதும் உங்களுக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4-10ஆம் அதிபதியா வராரு. கடகத்துக்கு 4-11ஆம் அதிபதியாக, லக்னத்துக்கு 3-10ஆம் அதிபதியாக வராங்க. எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் நல்ல விஷயம்தான், நல்ல விஷயங்கள் தான் செய்யணும். ஆனா அங்க ராகு இருந்து அந்த புதன் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க. லக்னத்துக்கு இவங்களோட அமைப்புக்கு லக்னத்துக்கு தசை நடத்துறது என்ன அப்படின்றத பார்க்கலாம். லக்னத்துக்கு ராகு தசை, அதுதான் ராகு தசையிலேயே கண்டிப்பாக சூரிய சந்திர செவ்வாய் புத்திகளே பெரிய யோக அமைப்புகள் இல்லை. அதுல இவங்களோட அமைப்புக்கு தடையாக பிரச்சனையாக இருக்கு. ஜூலை மாசத்துக்கு பிறகு இவங்களுக்கு நல்ல யோக அமைப்பாக இருக்கு. இவங்களுக்கு எந்த தடையும் அமைப்புகளும் தசா அமைப்புகள்ல இல்ல. ஆனா கோல்சார அமைப்புகள்ல 8ஆம் இடத்துல போற சனி அப்படின்ற விஷயமாக வருது. அப்படின்னாலே இடைஞ்சல் பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்றதான். அதனால ஒரு 2 வருஷத்துக்கே இவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அப்ப சுக்கிர தசை முடிந்த பிறகு சூரிய தசையில இருந்து இவங்களுக்கு சூரியன் கண்டிப்பாக லக்னத்துக்கு ராசிக்கும் நட்பு, சந்திரனோட அப்புறம் லக்னாதிபதி ராசி அதிபதி 2 சேர்ந்தே இருக்காங்க, குருவோட பார்வையில் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் யோகமாக இருக்கு அப்படின்றதான். இவங்களோட அமைப்புக்கு மட்டும் இன்னும் ஒரு வருடம் டு 1.5 வருடம் டிலே ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. இவங்களுக்கு ஒரு 6 மாசம் டு 1 வருஷத்துக்குள்ள பாசிட்டிவா இவருக்கு இருக்கு. இவங்களுக்கு 1.5 இயர் ஆகணும். 2 வருஷத்துக்கு பிறகுதான் இவங்க சேர்வதற்கான வாய்ப்புக்கு இருக்கு அப்படின்ற அமைப்பாக தான் நான் பாக்குறேன். ஆனா இவங்களுக்கான 2 பேருக்குமே குடும்ப அமைப்பு, திருமண அமைப்பு, உறவுகள்ல கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருந்திருக்கு. அதுல தடைகள் ஏற்பட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்ற அமைப்பாக தான் இருக்கு. அப்போ அந்த லக்னம் 2, 7, 8 இந்த பாவங்களோட சனி பகவான், கேது, ராகு இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அந்த வரும்போது குடும்பத்துல எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது, ஃபேமிலியில என்ன பிரச்சனைகள்லாம் வருது, என்ன திருமண வாழ்க்கையில எப்படிலாம் ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களுக்கு இந்த 2 ஜாதகமே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். அவங்களுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எல்லாருமே பார்க்கட்டும் என்ன விஷயங்கள் இருக்குன்றத எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபைனலாக நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்த்துக்கலாங்க சார். ஓகேங்க சார். அடுத்து ஃபைனலா என்ன விஷயம்? நன்றிங்க சார். சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். மணினா நீங்க பாத்தீங்களாங்கண்ணா? இல்லைங்க சார், நீங்க கூடுங்க, நான் அதுக்குள்ள கொஞ்சம் பார்க்காம விட்டேன். பார்த்துட்டு போகிறேன். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகே. முருகேசன் சார், முருகேசன் சார் வணக்கம் சார். மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கீங்க. சொல்லுங்க சுந்தர். நீங்க ஜாதகம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். இந்த ஜாதகம் கேள்விக்கு பதில் சொல்றீங்களாங்க சார்? இல்லைங்க, நான் பார்த்துட்டு கடைசியில சொல்றேன். சரிங்க சார். ஓகே. நான் இப்பதான் ஓபன் பண்ணேன். பரவாயில்லைங்க. பார்த்துட்டு நான் கடைசியில சொல்றேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார்.
கணேஷ் நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா சார், நிச்சயமா சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே. இன்னைக்கு அற்புதமான நாள், ஞாயிற்றுக்கிழமை. அஜய் சார் வணக்கம், குட் ஈவினிங். அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய மனைவியினுடைய சேர்ந்து வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். நிச்சயமா நீங்க கண்டிப்பா உங்க மனைவியோட சேருவீங்க. காரணம் வந்து நான் சொல்லனாக்கா, பையனை விட பொண்ணோட ஜாதகம் தான் கொஞ்சம் என்ன சொல்ல டைம் சரியில்லை, தெளிவான முடிவு எடுக்க தெரியல. அதுதான் விஷயம். ஜாதக ரீதியா வந்து பார்த்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பையன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காப்ல, பொண்ணுக்கு வந்து தான் கொஞ்சம் டைம் சரியில்லை. ஆனா கல்யாணம் இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, கல்யாணம் ஆகி ஒரு 6 மாத காலங்கள் தான். மேபி நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாசம் தான் அது கல்யாணம் ஆகி. ஸோ அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காதே தவிர்த்து மற்றபடி ஜாதக ரீதியா எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட டைம் சரியில்லை. இந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பெரியவங்களாம் உட்காந்து சுமூகமா பேசினாங்கன்னா இந்த ஜாதக ரீதியா 2 பேர்த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப டைம் சரியா இருக்கு. இப்போ அஜய்குமார் சார் வந்து இப்ப திருவோண நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். சோ இப்ப இவர் என்ன பண்ணலாம்னாக்கா, நம்ம அஜய்குமார் சார் வந்து அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு திருவோண நட்சத்திரம், அவருடைய ராசியினுடைய தேவதை அதிதேவதை வந்து பாத்தீங்கன்னா பெருமாள். திருவோணம்னாலே பெருமாள். பக்கத்துல உள்ளதா பெருமாள் கோயில்ல போய் இவா 2 பேர் பேர்லயும் ஒரு ஒரு பிரார்த்தனை மட்டும் அந்த பெருமாள்கிட்ட அந்த நட்சத்திர நேரத்துல போய் அந்த பெருமாள்கிட்ட போய் உள்ள முருகி அந்த பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய பெருமாளா வந்து இருக்கணும் அந்த பெருமாள். தம்பதி சகிதமா போய் பெருமாள்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு வர சொல்லுங்க. அதே மாதிரி இவர் வந்து பக்கத்துல ஏதாவது சிவாலயங்கள், பாடல் பெற்ற சிவாலயங்கள்ல நடக்கக்கூடிய அந்த அர்த்தஜாம பூஜை என்று சொல்லக்கூடிய பள்ளியறை பூஜை, இரவுல நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜை, ஏன்னா நம்ம கணவன் மணி சேரணும், ஏன்னா அஜய்குமார் வந்து கண்டிப்பா சேரணும். ஸோ அந்த இறைவன்கிட்ட போய் அந்த சுவாமி அம்பாள் நைட்டு நடக்கக்கூடிய அந்த பள்ளியறை பூஜையில போய் கலந்துட்டு அந்த சுவாமிகிட்ட போய் உள்ள முருகி என் மனைவி என் கூட சேர்த்து வைங்கன்னு கண்டிப்பா பிரார்த்தனை வைக்க சொல்லுங்க. நிச்சயமா இந்த ஜாதகங்கள் இந்த 2 பேருடைய ஜாதகம், அதாவது கடகம் ஆயில்யம், ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொதுவாவே ஆயில்ய நட்சத்திரம் இது எனக்கு தெரிஞ்சது இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் கல்யாணம் வந்து ரொம்ப நாள் தடைபட்டு போயிருக்கும். தடை மீன்ஸ் ரொம்ப நாள் தள்ளி லேட்டா கல்யாணம் பண்ணணும். ஆயில்ய நட்சத்திரம் மட்டுமே எப்போதுமே வந்து லேட்டா கல்யாணம் பண்ணணும். ஆனா கொஞ்சம் இந்த பொண்ணு கொஞ்சம் சீக்கிரமாவே தான் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணோட ஜாதகத்துக்கு பையனுக்கு தான் சூப்பரான ஒரு அமைப்பு, ஏன்னா சீக்கிரமாவே இவர் வந்து சேர்ந்துருவாங்க. அது வந்து ஒரு அணித்தனமான உண்மை. ஸோ அஜய்குமார் சார் கண்டிப்பா நீங்க சேர்ந்துருவீங்கன்னு தான் என்னுடைய கருத்து கணிப்பு. பிகாஸ் இப்ப வந்து நமக்கு வந்து பொதுவாகவே இப்ப சனி பெயர்ச்சி நடந்திருக்கு, அது நேத்து தான் நடந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஜாதகம் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழுவீங்க. சேர்ந்த உடனே நம்ம ஐயாவுக்கு மெசேஜ் கொடுங்க. இதை விட பெரிய வெற்றி வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற வெற்றி நம்ம சண்முகம் சாருக்கு மூலியமா நானும் உங்களை வாழ்த்துறேன். நிச்சயமா நீங்க சேர்ந்துருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை கணேஷ், ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க சார். எல்லாருக்கும் வணக்கங்க. மணிண்ணா வணக்கங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. வணக்கங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு நீங்க ஆரம்பிங்க. சொல்லுங்கண்ணா. 2000 to 2007 வரைக்கும் ஜாதகர் எப்படி இருந்தார் அப்படிங்கறதை மட்டும் கேட்டுக்கிட்டு நீங்க ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்றேன். அஜய் தம்பி சொல்லுங்கண்ணா. 2000 இருந்து 2007 லைஃப் எப்படி இருந்தது? ஆனா 2000 to 2007 நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேங்கண்ணா. நான் 2007 தான் வந்து 10th முடிச்சேன். அப்ப உள்ள லைஃப் எல்லாம் அப்பா அம்மாவோட கண்ட்ரோலா தான் இருந்துச்சு. அப்போ ஒன்னும் பெருசா ஒன்னும் தெரியலைங்கண்ணா. வீட்டு சூழ்நிலை எப்படி இருந்தது தம்பி? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? ஆனா வீட்டு சூழ்நிலைங்கிறது வந்து எப்படின்னா, அப்பா அம்மா 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. சரிப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் அப்பா ரொம்ப சிரமப்பட்டாரு. அவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து பெரிய ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க, நல்லா படிச்சும் வச்சோம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டோங்கிறது எனக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு மெச்சூரிட்டி வர வரைக்கும் கஷ்டப்பட்டோங்கிறது தெரியுமே தவிர அந்த கஷ்டத்தை காட்டிக்கல எங்கள்கிட்ட. எங்க அப்பா அம்மா நல்லாதான் வளர்த்தாங்க, நல்லாதான் படிக்க வச்சாங்க, அதெல்லாம் எந்த ஒரு இது இல்லைன்னா. ஆனா கஷ்டங்கள் இருந்தது, பண கஷ்டங்கள்ல இதெல்லாம் இருந்தது. ஆமா. பட் ஆனா வந்து அந்த டயத்துல வந்து எனக்கு என்னைய பாதிக்கிற மாதிரி எதுவும் பெருசா நடக்கலன்னு வச்சுங்களேண்ணா. உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒண்ணும் பெருசா கஷ்டப்படாம நீங்க வந்து நார்மலா தான் இருந்தீங்க. நான் ஸ்கூல் லைஃப் அதான், எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப்னால எனக்கு அது பெருசா எந்த ஒரு பாதிப்பும் எனக்கு தெரியல. எல்லாமே அப்பா அம்மா பாத்துக்கிட்டனால எனக்கு ஒரு பாதிப்பு பெருசா தெரியல. ஓகே தம்பி. இல்ல எதுக்காக இந்த கேள்வினா,
உன்னோட ஆ ஜாதகத்துல அதாவது லக்னம்னு சொல்லுவோம், லக்னத்தை வச்சுதான் நம்ம பலன் எடுப்போம். லக்னம் பாத்தீங்கன்னா சரிங்கண்ணா. ரெண்டுக்கும் நடுவுல, அதாவது ரிஷபம் ஆ இல்லாம மிதுனம் இல்லாம 0 டிகிரி 0.27 அந்த மாதிரி. சோ அதனால சரிங்கண்ணா. கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருந்ததுனால கேட்டோம்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கண்ணா. அதான் அந்த அந்த காலகட்டத்துல வந்து எனக்கு அதான் சொல்றேன், ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் எனக்கு இல்ல. ஓகே தம்பி, அப்படியே வீட்டு சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க தான் அப்படின்றப்ப அவங்க இல்ல. பாத்துக்கிட்டாங்களே தவிர எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைன்னு வச்சுங்களேன். இல்ல என்ன நல்லா தான் அப்பா அம்மா வீட்லயுமே வளர்க்குறாங்க அவங்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா இல்ல, அப்பா கவர்மெண்ட் சர்வன்ட் தான். ஓகேப்பா. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். சரி கஷ்டப்பட்டாங்கன்னா ரொம்ப வந்து நம்ம அந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்கண்ணா. சரி தம்பி, சரி தம்பி, ஓகே தம்பி, நல்லது. சரி சரிங்க. நான் மிதுன லக்னமாவே எடுத்து பலன் சொல்லிடுறேங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா நம்ம கேள்விகளுக்கே டைரக்டா வந்துடலாம். ஏன்னா ஒரே ஒரு கேள்விதான் அவரோட கேள்வி. ஒய்ஃபு 2 மாசம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. திரும்ப எப்போ வருவாங்க, எப்போ சேருவாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, திரும்ப சேருவோமா அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட கேள்விங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம குடும்ப பாவகம் 7ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம், அப்புறம் ஆன்கோயிங் தசைகள் எப்படி இருக்குது, கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சந்திரன் அவர் வீட்டை அவரே பாக்குறாருங்க. அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. ஸோ லக்னத்துக்கு 2ஆம் இடம், நீங்க என்னதான் வந்து ஒரு கிரகம் பாவத்துவமா இருக்குது, நீச்சமா இருக்கு, கிரகண தோஷத்துல இருக்கு, அஸ்தங்கமாகி இருக்குது, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல பாதிக்கப்பட்டிருந்தாலும் தன் வீட்டை தானே பாக்குற பாவகம் அந்த வீட்டை வலுப்படுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில குடும்ப பாவகம் சந்திரன் அவர் வீட்டை அவரே பார்க்கும்போது வலுவடையுது. 2வது ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பாக்குறாருங்க. குரு பாக்குறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். இப்போ அதே மாதிரி சிம்மத்துல இருக்கிற குரு தனுசு வீட்டை பார்ப்பாரு, 7ஆம் இடமும் வலுவா இருக்கு. ஸோ தம்பி பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏன்னா அவரோட ஜாதக அமைப்பு அப்படி இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. பிரச்சனைக்கு எந்த விதத்திலையும் அவர் காரணம் இல்லை. மேபி சில நேரங்கள்ல ஏதோ ஒரு 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 வேகத்துல ஏதாவது செய்ய போய் அது வந்து பெரிய பிரச்சனையா மாறி இப்போ இந்த மாதிரி வந்து நிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஆன்கோயிங் தசைப்படி பார்க்கும்போது அவருக்கு இப்போ குருதசை ராகுதசை முடிய போகுதுங்க. ராகுதசையில செவ்வாய் புக்தியில இருக்கிறார் ஜூலை 2025 வரைக்கும். நார்மலாவே நமக்கு தெரியும் புதனுடைய லக்னங்களுக்கு, அதாவது மிதுன கன்னி லக்னங்களுக்கு செவ்வாய் நல்லது பண்ண மாட்டாரு. அதுலயும் மீன லக்னத்துக்கு விருச்சிகத்துல இருக்கிற செவ்வாய் 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த டைமே கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்து, ஏன்னா பொண்ணுக்கும் அஷ்டம சனி நடந்துட்டு இருந்திருக்கு, இவருக்கும் 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தசைகள் நடந்துட்டு இருந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்து கொஞ்சம் லேட்டா மேரேஜ் பண்ணி இருந்திருக்கலாம். இவருக்கு செவ்வாய் புக்தி முடிஞ்சு, இன்ஃபேக்ட் ராகுதசையே முடிஞ்சிருக்கலாம். என்னதான் ராகு குரு பார்த்த ராகுவாக இருந்தாலும் நல்லது பண்ணுவாரு, எல்லாம் ஓகே தான். ஆனாலும் 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அந்த பாவகத்தை உயிர் காரகத்துவத்தை பாதிச்சுதான் பலன் கொடுப்பார் அப்படிங்கிற விதிப்படி மனைவியை பாதிப்பாரு, அப்படி இல்லைன்னா நண்பர்களை பாதிப்பாரு, அப்படி இல்லை பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணா பார்ட்னர் மூலமா பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ ராகுதசை முடிஞ்சு மேரேஜ் பண்ணியிருந்தா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் தானே பிரச்சனைகள் வரும். நல்ல நேரம் வரும்போது நல்ல மாற்றங்கள் வந்துதான் ஆகணும். அப்படிங்கிறப்போ அதாவது குருதசை 24 ஜூலை 2025 இருந்து ஆரம்பிக்குது. 7ஆம் இடத்தையும் பாக்கியத்தையும் பாக்குற குரு அப்படிங்கிறதுனால ஜூலை 2025க்கு அப்புறமா டேட் பார்த்தோம்னா 24 ஜூலைன்னு எடுத்துக்க வேண்டாம், ஜூலை முடிஞ்சுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து மேரேஜ் லைஃப்ல நல்ல மாற்றங்கள் வரும். மனைவியோட சேர்ந்து வாழ்ற அமைப்பு கண்டிப்பா ஜாதகருக்கு வரும். இப்போ பொண்ணோட ஜாதகத்தையும் பார்த்துடலாங்க. பொண்ணோட ஜாதகத்தை ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப இவங்க ஜாதகத்துல பார்க்கும்போது இவங்க எல்லாருமே சொல்லிட்டோம் நம்ம, இதுல எனக்கும் மாற்று கருத்து இல்லை. இவங்க ஒய்ஃபோட ஜாதகத்துலதான் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனாலதான் அவங்க எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கு குடும்ப வாழ்க்கை வேண்டாம், நான் பிரிஞ்சு போறேன், நான் போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஜாதகப்படி பார்க்கும்போது ஒரே நிமிஷம், அவங்க ஜாதகப்படி பார்க்கும்போது லக்னம் நல்லா இருக்குங்க. லக்னம் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ கேரக்டர் வைஸ் பெருசா குறைகள் சொல்ற மாதிரி இல்லை, நல்ல புத்திசாலியான பொண்ணு தான். புதன் சுக்கிரன் இணைவு லக்னத்துல இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான். இவங்க குடும்ப பாவகத்தை பார்க்கும்போது
சனி செவ்வாய் 2 பேருமே குடும்ப பாகத்துல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஏன்னா செவ்வாய் இங்க பாத்தீங்கன்னா 0 டிகிரில இருக்கிறாரு, லக்ன புள்ளி விழுந்திருக்கிறது 19 டிகிரி. ஸோ இதுல செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி செவ்வாய் 2 பேரோட காம்பினேஷனும் குடும்ப பாவகத்துல இருக்கு அப்படிங்கிறது குடும்ப பாவகம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா அதே சமயத்துல குடும்பாதிபதி நல்லா இருக்கிறாரு, லக்னத்திலேயே இருக்கிறாரு, சுக்கிரனோட இணைவுல இருக்கிறாரு, ராகுவோட இணைவுல இருந்தாலும் 12 டிகிரி விலகி இருக்கிறார் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் 2 சுபர்கள் இருக்கிறாங்க. ராகு கேதுக்கள் அங்க இருக்கிறது நம்ம தனிச்சா இருந்திருந்தா மட்டும் பாதிப்புகள் இருக்கும். ஒண்ணுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு பாவகத்துல இருக்கும்போது அந்த அந்த காம்பினேஷன் மாதிரி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவருக்கு ராகு தனியா 7ஆம் இடத்துல இருந்தாரு, இங்க ராகு புதன் சுக்கிரன் இணைவோட இருக்கிறாரு. குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வை இல்ல, என்ன 6-8 பரிவர்த்தனை இருக்குங்க. 6-8 பரிவர்த்தனையே ஒரு மாதிரி 6-8ஆம் இடங்களை வலுப்படுத்தும் அப்படிங்கிற விதிப்படி 6-8ஆம் இடங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் வரும்போது எய்தர் இந்த லக்னத்துக்கு குரு புக்தியோ குரு தசையோ சனி தசையோ சனி புக்தியோ வரும்போது பிரச்சனைகள் வரதானே செய்யும். இப்ப அட் பிரசன்ட் அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசையில புதன் புக்தி நடந்துட்டு இருக்குங்க. ஸோ சுக்கிர தசையில புதன் புக்தி நார்மலாவே குருஜி சொல்லுவார், அதாவது ஸ்திர லக்னங்களுக்கு 3 8ஆம் அதிபதிகள் நம்ம மாரகாதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் என்னதான் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சிம்மத்துக்கு சுக்கிரனுடைய தசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். 3 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியா வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா மாரகாதிபதியா ஆகிடுவாரு. ஸோ பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வாரு. அதனால நார்மலாவே சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் அவர் கடகத்துக்கு பாதகாதிபதியாகவும் ஆவார். அதனால சுக்கிரனுடைய தசாபுக்திகள் வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்குங்க. இந்த இடத்துல 7 டிகிரிக்குள்ள ராகுவோடவும் இணைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறப்போ அதுவும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். சுக்கிரதசை புதன் புக்தி என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரதசை புதன் புக்தி லக்னத்திலேயே இருக்கு, ரெண்டுமே 7ஆம் இடத்தை பாக்குது அப்படிங்கிறதுனாலதான் பொண்ணோட ஜாதகப்படி தான் மேரேஜ் சீக்கிரமா நடந்துருச்சு. இல்லைன்னா தம்பிக்கு இன்னும் கொஞ்சம் கூட லேட் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு லேட்டா தான் மேரேஜ் நடந்திருக்கு, அதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு அவசரத்துல மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணுக்கு இப்போ நேத்தி கூட அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ஒரு கோச்சார ரீதியா இருந்த பிரச்சனைகள் நேத்தி கூட சரியாயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, சுக்கிரதசை புதன் புக்தி இப்போ லக்னத்துக்கு 7ஆம் இடம் ராசிக்கு 7ஆம் இடம் அந்த மாதிரி பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். ராசிக்கு 2ஆம் இடமும் நல்லா இருக்கு. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கு, அதுதான் முக்கியமான காரணம் குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு. இருந்தாலும் குடும்பாதிபதி நல்லா இருக்கிறார், குடும்ப பாவகத்தை குரு 9ஆம் பார்வையா பாக்குறாரு அப்படிங்கிறதுனால, என்ன நீச்ச குரு அப்படிங்கிறதுனால பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்வை இல்லை. அதே சமயத்துல நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச்ச பங்கப்படுத்தின சந்திரனும் ஒரு நல்ல ஒளியுள்ள சந்திரனா இல்லைங்க. அவரே பாத்தீங்கன்னா அப்பதான் அமாவாசையில இருந்து வெளியில வந்திருக்கிறாரு. பிரதமை தேதியில பிறந்த பொண்ணு அப்படிங்கறதுனால அமாவாசைக்கு அடுத்த நாள் என்ன இருந்தாலும் வளர்பிறை சந்திரன் தான். அப்படி இருந்தாலுமே பெரிய அளவுல குருவை நீச்சபங்கப்படுத்துற அளவுக்கு வலுவா இல்ல. பரிவர்த்தனை இருக்கு, ஆனா பரிவர்த்தனை ஆனாலும் 6-8ஆம் இடங்கள் தான் வலுவடையும் அப்படிங்கிறபடியும் பிரச்சனைகள் இருக்கு. சரி, எப்போ 2 பேரும் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரதசை புதன் புக்தி புதன் அந்தரம் நடந்துட்டு இருக்குங்க. புதன் அந்தரம் முடிஞ்சு அடுத்து கேது அந்தரம் வருது. கேது அந்தரம் வரும்போது கேது இங்க புதன் சுக்கிரன் 2 பேரோட பார்வையும் வாங்குறாரு. சோ அவர் குடும்பாதிபதியோட பார்வையும் வாங்குறாரு. சுக்கிரன் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி அவரு தாம்பத்திய சுகம் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கணும். ஸோ ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோட பார்வையை வாங்குறாங்களோ எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கிறாங்களோ அந்த ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிற விதிப்படி மே 2025 இருந்து ஜூலை 2025க்குள்ள திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா ஆன்கோயிங் புக்தியே சுக்கிரதசை புதன் புக்தியே 2-11ஆம் அதிபதி தான். 2ஆம் அதிபதி பிளஸ் 11ஆம் அதிபதி. இந்த 11ஆம் அதிபதி அப்படிங்கிறது தான் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய. ஏன்னா 11ஆம் பாவகம் 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 2வது திருமண அமைப்புகளை கொடுத்துரும். கொஞ்சம் பொண்ணோட ஜாதகப்படி நம்ம கொஞ்சம் அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் திரும்ப கொண்டு வர மாதிரி இருக்கும். அதை தம்பி கரெக்டா பண்ணிடுவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுகிட்ட உட்காந்து பெரியவாலாம் கண்டிப்பா உட்காந்து பேசினா நம்ம கன்ஃபார்மா சேர்த்து வச்சிடலாம். வாய்ப்பு கண்டிப்பா 100-150% தான் உண்மை. உட்காந்து பேசணும். கண்டிப்பாங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. புதன் புக்தி புதன் அந்தரம் மே 2025 வரைக்கும் இருக்கு.
அந்த புதன் அந்தரம் முடிகிற வரைக்கும் தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு 2வது மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா 11ஆம் அதிபதி அது எல்லாமே 11ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டு புக்தி அந்தரம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கேது புக்தி வந்ததுக்கு அப்புறம் கேது 7ஆம் இடத்துலயே இருக்கிறாரு, புதன் சுக்கிரனோட பார்வைகளை வாங்குறார் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஸோ மே 2025க்கு அப்புறம் ஜூலைக்குள்ள தம்பியோட ஜாதகப்படியும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல பேசி கன்வின்ஸ் பண்ணி திரும்ப சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குங்க. மணினா நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க சார், ஒன்னே ஒன்று போன வாரம் இதே தான் சொன்னேன். சொல்லுங்கண்ணா. ஜோதிடர்கள் வந்து இந்த அஷ்டமி சனியில சேர்த்தக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா பார்த்திருந்தும் நானே ஒரு சின்ன தப்பு பண்ணணும்னு ஒரு இடத்துல சொன்னேன். போன வாரம் கூட சொன்னேன். இந்த சாரு கணேஷ் சார் பண்ணும்போதும் அதே தான் நடந்தது. இங்கேயும் அதே தான். கடகராசி ஆயிலிய நட்சத்திரமா இருக்கு இந்த பொண்ணு. அதே நட்சத்திரம் போகும்போது பண்ணிருக்கிறாங்களே அப்படிங்கறதான் ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படிங்கறதுதான். வேற ஒண்ணும் சொல்றதுக்கே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு தம்பிக்கு வயசு ரொம்ப ஆகிட்டே இருந்ததுனால அவங்க அவசரத்துல ரொம்ப 2-3 ஜோசியர் கன்சல்ட் பண்ணாம வேகமா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 33 வயசு ஆயிடுச்சு. கரெக்ட். பொண்ணு குறிப்பா அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இருக்குங்கிறது தெளிவா தெரியுதுங்க. அவங்க அம்மா சொன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப உயிர் அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. அவங்க அம்மா தான் அவங்க அம்மா பேச்ச கேட்டுதான் இருக்குது அப்படிங்கறது நல்லா தெளிவா எனக்கு தெரியுது அப்படிங்கறதா. குறிப்பா இவருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் 11ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமா இருக்குது அப்படிங்கறதா எனக்கு ரொம்ப அழுத்தமாவே இருந்துச்சு. என்ன சுக்கிரனும் பாக்குறார், குருவும் பாக்குறார் அப்படின்னு பாக்குறேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த லக்கணமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதா நான் நினைக்கிறேன் அப்படிங்கறதா. இந்த லக்கணமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதா நான் பாக்குறேன். ஏதாவது ரிஷப லக்கணமா இருந்துட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கறதா நான் பாக்குறேன். இந்த லக்கணமா இருக்கும்போதே வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். பின்னாடிதான் குரு சுபத்துவம்னு பாக்குறேன். நீங்க இவர் பிறந்ததுல இருந்தே ஒன்னும் பெரிய அளவுக்கு இல்ல. சந்திர தசை நல்லா இருந்திருக்காதுங்க. 2000 வரைக்கும் நல்லா இல்ல. செவ்வாய் தசை 2007 வரைக்கும் இந்த லக்கணமா இருந்தால் இவர் நல்லாவே இருந்திருக்க முடியாது. ராகு தசை ஆரம்பிச்சதுல இருந்து இவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு. ராகு தசை ராகு புத்தி, ராகு தசை குரு புத்தி, ராகு தசை சனி புத்தி, இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பட்டு இந்த ராகு தசை ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா போயிருக்கும். எப்போ ராகு தசை சூரிய புத்தி ஆரம்பிச்சதோ 2022 ஆரம்பிச்சப்பவே இவருக்கு என்னென்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையும் இவருக்கு வந்து அடி வாங்குற ஆரம்பம் ஆயிடுச்சு. மனதளவுல பொருள் அளவுல எல்லாமே இவர் வந்து 2022-23லயே இவருக்கு வந்து சிக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதா. இதோட சேர்ந்து அவருக்கும் பாத்தீங்கன்னாலும் ஜென்ம சனி கரெக்டா தலைமையில போய்கிட்டு இருந்தது அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த சூரிய தசையும் சரி இருந்திருக்காது. 6ஆம் இடத்துல அட்டமாதிபதியோட சேர்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திர புத்தியும் அந்த மாதிரி சரி இருக்காது அப்படிங்கிறதா. 2 டிகிரிக்குள்ள சனியோட சேர்ந்தாலே சந்திரதை சரி இருக்காது. இவரோட மனமே வந்து தடுமாற்றமா இருந்திருக்கும். தெளிவான முடிவெடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் மனமே இவர்கிட்ட வந்து இல்லாம இருந்திருக்கும். 2022 இருந்தே இவரால எந்த விஷயத்திலையும் தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழல்ல இவர் இருந்திருப்பார் அப்படின்னு பாக்குறேன். அதுவும் குறிப்பா வந்து செவ்வாய் புத்தியில கல்யாணம் ஆனது மிகப்பெரிய மோசமான செயல் அப்படிங்கிறதா. ராகு தசை செவ்வாய் புத்தியிலேயே கல்யாணம் ஆயிருக்குது. அதுவும் ரொம்ப மோசமான செயலா நான் பாக்குறேன். இந்த இடத்துல 11ஆம் இடம் குருவும் பாக்குறார், சுக்கிரனும் பாக்குறார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. லக்கணமும் கெட்டிருக்குது, லக்கணாதிபதியும் வந்து இங்க கெட்டிருக்காருன்னு தான் நான் எடுத்துக்குவேன். ஒரு 6ஆம் இடத்துல போய் லக்னாதிபதியும் இருக்கிறது, லக்கணமும் கெட்டு, லக்கணாதிபதியும் கெட்டு, 11ஆம் இடம் வலுத்து, 7ஆம் இடம் கெட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. குறிப்பா எப்பவுமே சுக்கிரனை வந்து சனி பார்க்கவே கூடாதுங்க. எந்த ஜாதகம் வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, சுக்கிரனை சனி பார்த்துட்டாலே அந்த கல்யாண விஷயத்துல தாம்பத்திய விஷயத்துல ஒரு இக்கண்ணா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி நம்ம குருஜி சொல்லுவார். இங்கேயும் அந்த சனி வந்து சுக்கிரனை பாக்குது அப்படிங்கறதுதான் நான் கூடுதலா பாக்குறேன் அப்படிங்கிறதா. இந்த ஜாதகத்தை பாக்குறேன் அப்படிங்கிறதா. பொதுவா 2ஆம் வீடும் கெடுதும் 7ஆம் வீடும் கெடுது. இவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 6, 8 அப்படி டான் அடிக்குதுங்க. பொண்ணு வந்து அந்த பொண்ணு பாருங்க, பிறந்தது இந்த லக்கணத்துக்கு ஆனசி புதன் தசை 2002, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கேது தசை ரொம்ப சரியுதுக்கா. 2009 வரைக்கும் ரொம்ப சரியில்லை. ஏன்னா சனியோட வீட்டுல உட்கார்ந்த கேதுதான். அப்படி ஒன்றும் பெருசாலாம் பண்ணியிருக்க முடியாது, ஆதிபத்திய ரீதியா ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதா. அடுத்து சுக்கிர தசை வரவே கூடாது தசைங்க. இந்த லக்கணத்துக்கு பொண்ணோட லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர தசை பாபத்துவமா இருக்குதுன்னு நான் தெளிவா சொல்லுவேன். இந்த லக்கணத்துக்கு சுக்கிர தசை வரக்கூடாது. குறிப்பா ராகுவோடு இணைஞ்ச சுக்கிர தசை நல்லதே பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறதா. அது ரொம்ப தெளிவா கிளியரா இருக்குது அப்படிங்கிறதா. குறிப்பா அதுலயும் 2021 to 25க்குள்ளதான் இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குது. ஏன்னா சனி புத்தியில ஆயிரும்னு நினைச்சேன். ஆனா சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தியில தான் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஏன்னா சுக்கிரனோட இணைந்த புதன்கிறனால ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பா இந்த ஆகும்போதே அஷ்டம சனி தலை மேல ஏறி நிக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப கடுமையானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தசாபுத்தியும் பாத்தீங்கன்னாலே 6-8, அதாவது சுக்கிரனுக்கும் சனிக்கு எடுத்தீங்கன்னா 6-8 வரும், சஷ்டாஷ்டகமா வரும். அதாவது சுக்கிரன்ல இருந்து எண்ணி வந்தா சனி 6, அந்த மாதிரி தெரியும், சன்னு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி இருக்கும். சனி பாத்தீங்கன்னா அவர் பரிவர்த்தனையானது 6ஆம் வீட்டோடவே பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறேன். அந்த சனி 5ஆம் வீட்டையும் குறிப்பா பாக்குறாருன்னு நான் பாக்குறேன். அவர் 2ஆம் வீட்டோடும் தொடர்பு கொள்றாருன்னு பாக்குறேன். 2 செவ்வாயும் அந்த இடத்துல அப்படித்தான் இருக்குது. 2 கெடுது, 5 கெடுது, பாத்தீங்கன்னா 8ல போய் உட்கார்றாரு. என்னத்தை கொடுப்பாரு? ஆயிலையும் மட்டும் கொடுப்பாரு நிறைச்சு. அதனால இந்த பொண்ணுக்கு ரொம்ப லேட் மேரேஜ் தான் பண்ணிருக்கணும். குறிப்பா அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கறதா இந்த பொண்ணை பத்தின என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கறதா. அவரை கேட்டீங்கன்னா தெளிவா தெரியும் இந்த பொண்ணு அவங்க அம்மா பேச்ச கேட்டுதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கறதான். மற்றபடி அவருக்கு பேசுங்க, அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா ஓகேங்கண்ணா, நல்லதுங்கண்ணா, நல்லது. கார்த்திகேயன் சார் வணக்கம் சார். சார் வணக்கம், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்க கருத்துக்கள் நீங்க சொல்றீங்களாங்க சார்? ஜாதியே பாக்கலையா நானு, இப்பதானே வர்றேன். பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 2 நிமிஷத்துல பாத்துருவீங்க. சரி ஓகே, பாத்துட்டு கூப்பிடுறேன். பாத்துட்டு வாங்க, அப்படியே வாங்க. ஓகே ஓகே. அஜய் தம்பி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? அண்ணா வெயிட் பண்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு பேர் பேசுறீங்க போது நான் வெயிட் பண்றதுல தானே இருக்கு. கார்த்திகேயன் சார் எங்களுக்கு எல்லாம் ஒரு குரு மாதிரி. சோ அவரோட கருத்துக்கள் ஆமா எங்களோட விட இன்னும் பெட்டரா சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் சரிங்க ஒண்ணும் இல்ல, அவங்க பாத்துட்டு சொல்றேன். மத்தவங்க பேசுறதான் பேசிக்கிட்டு இருக்கட்டும். எல்லாருமே சொல்லி முடிச்சாச்சுங்க, நீங்க பொறுமையா பாருங்க சார், பாத்துட்டு வாங்க. ஓகே ஓகே, நல்லதுங்க சார். மணினா நம்ம பொதுவா சில விஷயங்கள் பேசலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்கண்ணா. எனக்குமே நிறைய கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கடகம் கும்பம் தான் ரீசன்ட் டைம்ல நிறைய வந்துச்சுங்க. நீ அடுத்து குருஜி எப்பவுமே சொல்லுவாரு, அவரோட அனுபவத்துல சொல்றாருங்க, இந்த மாதிரி கடகம் கும்ப, அதாவது அந்த அஷ்டம சனி ஜென்ம சனியில யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அவங்கதான் 90% வராங்க, அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்குதுன்னு. அது உண்மைதாங்கண்ணா. நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. யாரெல்லாம் இனிமேலு மீனம் சிம்மம் யாரெல்லாம் திருமண பொருத்தத்துக்கு வராங்களோ அது கொஞ்சம் தசாபுக்திகள்லாம் எப்படி இருக்குது, எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாரு சனி அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கல்யாணத்துக்கே பொருத்தத்தை பார்த்து சொல்லணுங்க. இல்லைன்னா பாவம் மேரேஜ் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுதுங்க. நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்கண்ணா, நீங்க ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, அது சமாதானம் ஆயிடுச்சுங்களா? ரொம்ப ஒரு வருஷமா அப்படியே நம்ம தள்ளி கொடுத்து என்னாச்சுன்னா அந்த குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஆனா இருந்தாலும் அவங்களோட பிரச்சனை இருந்தாலும் பொண்ணும் பையனும் பேசிக்கிறாங்க. ஓகேங்கண்ணா. இன்னும் குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு போகலீங்க? போல அவரு குழந்தைய பார்க்க வரல, எல்லாம் சிரமம் இருக்குதுல்லங்க. ஆனா முடிஞ்சிருச்சு. அவங்க கடகம் கும்பங்களா? ஓ பையனுக்கு தான் கடகம், பொண்ணுக்கு மீனமா இருந்துச்சு. ஓகேங்கண்ணா. ஐயோ, இது முடிஞ்சு அவங்களுக்குங்களா? ஐயோ. ஓகேங்கண்ணா. அவரை கேளுங்க, இது அவங்க அம்மா பேச கேட்குறான்னு மட்டும் கேளுங்க. ஆனா ஆமாங்க சார். அது ஆக்சுவலா அவங்க அம்மா பேச்ச கேட்டுதான் எல்லாமே பண்ணுவோம் அந்த பொண்ணு. ஆக்சுவலா என்னன்னா, கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தப்பையும் பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க அம்மா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடக ராசிங்க, அதனால அவங்க அம்மா மேல உயரா இருக்கும். அவங்க அம்மா சொல்லிட்டு அது என்னன்னா, அது அப்படி அந்த பொண்ணு இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அங்க சொல்லதான் வந்து பிரச்சனை எனக்கு ஆரம்பிச்சதே. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம இங்க வந்து அந்த பொண்ணு இங்க இருக்கும்போது காலையில வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி நம்ம எதுவும் கட்டாயப்படுத்தல, இது பண்ணல. ஆனா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, காலையில 7 மணிக்கெல்லாம் போன் பண்ணி ஏன் என்ன எந்திரிக்கலன்னு சொல்லி போன் பண்ணி திட்டுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து எங்க இதுல வந்து ஒரு பிரச்சனையா ஆயிடுச்சு. என்னன்னா, அவங்க சொல்ல வந்து இந்த பொண்ணு வந்து இங்க இப்படிதான் இருக்கணும்னு அந்த பொண்ணா நினைச்சுக்குது. ஆனா நம்ம வந்து எதையும் வந்து நம்ம இப்படிதான் இருக்கணும்னு நம்ம சொல்ல வைக்கல. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு எனக்கு. இப்பவுமே இந்த பொண்ணு வந்து இந்த முடிவுல இருக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு முக்கிய காரணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்.
அம்மாவே எல்லாத்தையும் ஆட்டைய ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆட்டி விடுற மாதிரி. ஆமா, இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு கூட கால் பண்ணேன், என் நம்பர் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கு. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் என்னை இன்னும் பிளாக் பண்ணாம வச்சிருக்கு, என்னன்னு தெரியல. அந்த ஒரு ஆப்ல மட்டும் என்னை பிளாக் பண்ணல. அதுல மெசேஜ் எல்லாம் அனுப்புறேன், பாக்குதான் ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், விடுங்க. ஏதோ அதுலயாவது பிளாக் பண்ணாம இருக்காங்களே. அதுதான் எனக்கு புரியல. அது ஒண்ணுல மட்டும் ஏன் நீ பிளாக் பண்ணாம வச்சிருக்குங்கிறது எனக்கு புரியல. ஆனா அதுல நான் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் பாக்குது, நான் ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. என்னன்னு எனக்கு அது ஒண்ணு. நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலோ இல்ல அந்த அதுல இன்ஸ்டால ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டாலோ உடனே ஆளா பாக்குறது அதான் இருக்கும். நல்ல தம்பி, நல்ல தம்பி. இன்னும் உங்க மேல ஆளா பாக்கும். இல்ல இன்னொன்னும் நம்ம மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கு, நம்ம மனசுல என்ன நினைக்கிறோம், நம்ம அடுத்த மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோமா மென்டலி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிக்கிறது கூட காரணம். நான் அப்படி இருந்தும் போஸ்ட் வைக்கிறதோ ஸ்டோரி போடுறதோ பாத்தீங்கன்னா அவ இல்லாம நான் என்ன அளவுக்கு வருத்தத்துல இருக்கணும் அதை வெளிப்படுத்துற மாதிரி தான் நான் போடுறேன். நல்லது தம்பி, நல்லது தம்பி. நம்ம அப்படிதான் நான் போடுறேன், அப்படிதான் நான் போடுறோம். கரெக்ட் தான். ஆமா, உண்மை அதுதான். நம்ம உண்மை அதுதான். அப்படிதான் நான் இருக்கேன், அப்படிதான் போ. ஐயா சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க தானே சேர்ந்து வாழக்கூடாதுன்னு போடுறாங்க, நீங்க சேர்ந்து வாழ்ற நீங்க ஒரு இது பண்ணக்கூடாது. இல்ல, அது வந்து இப்ப என்ன ஆயிருச்சுன்னா ஸ்டேஷன்ல இப்ப சட்டத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கு தான் அதிகமா வந்து முன்னுரிமை போல. இப்ப அவங்க எப்படின்னா இல்ல அது இப்ப எப்படி கேஸ் போகுதுன்னா, அவங்க வரதட்சணை கொடுமை, செக்ஷுவல், அவங்க லாயர் வந்து அந்த அளவுக்கு ஒரு குரூஷியலா பாத்தீங்கன்னா அந்த கேஸ வந்து வழி நடத்துறாங்க. இந்த மாதிரிலாம் நாங்க புகார் கொடுத்தோம்னா இது வந்து கோர்ட்ல பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து விசாரணை கிடையாதுமா. பெண்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புவாங்க. அந்த மாதிரியான சட்ட சூழ்நிலை இருக்கு போல இப்ப. அதனால வந்து நம்ம இதை வந்து நம்ம லாயர் என்ன சொல்றாங்க, இதை நம்ம பேசிதான் சரி பண்ணணுமே தவிர நம்ம அகைன்ஸ்டா ஒரு கேஸ் போட்டோம்னா அது நமக்கு தான் பாதகமா முடியும். இன்னைக்கு சட்ட சூழ்நிலை வந்து என்னன்னா எல்லாமே வந்து பெண்களுக்கு மட்டும்தான் ஆதரவா இருக்கு. அவங்க பொய்யே சொன்னாலும் அதான் நம்புவோம். அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு வந்து சட்டம் வந்து ஒரு ஃபேவரா இருக்கு. இப்ப நம்ம வரதட்சணை இதெல்லாம் நம்ம கேட்கல. ஆனா இப்ப என்னன்னா டைவர்ஸ்க்காக அந்த பொண்ணோட லாயர் வந்து இதெல்லாம் வந்து நாங்க இந்த மாதிரிலாம் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போட்டாங்கன்னா நமக்கு தான் அது பாதகமா இருக்கும். தடிக்கும். ஆமா, கேஸ் இது தடிக்குங்கிறத விட இது வந்து நமக்கு அது வந்து நம்ம இப்படி வரதட்சணை குடும்பம் போது எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஆகி போயிரும். நமக்கு தான் வந்து பாதகமா இருக்கும், நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது. ஒன்னாகாது, நீங்க தைரியமா இருங்க. சார் சொன்னா அடிச்சா கன் மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே, நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரி, கண்டிப்பா கண்டிப்பா. பாருங்க, ஒரு பாயிண்ட் அடிச்சாலும் நறுக்குன்னு அடிச்சாரு பாருங்க. இந்த கடக லக்கணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் 100-150% நான் வந்து ஏத்துக்குவேன். அது வந்து கடகம்னாலே அது ஏன் பிரபாகரன் செய்த ஒரு ஆராய்ச்சியே பண்ணலாமே. ஏன் சார் கடகம்னாலே வந்து எப்பவுமே வந்து இப்படிதான் இருக்குமா சார்? சண்முகம் சார் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கடகம்னாலே வந்து ஏன் சார் இந்த கடகம் கடகத்துக்கு மட்டும் ஏன் சார் இப்படி ஒரு அமைப்பா சார்? இல்ல இல்லைங்க, கடகத்துக்கு அஷ்டம சனி போயிட்டு இருந்ததுனால அந்த பிரச்சனை. இனி அடுத்து மீனமும் சிம்மமும் பிரச்சனைகள் வரும். நீங்க என்ன ராசி? நம்மளா சார்? நம்ம வந்து சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. துலாம், சுவாதினா துலாம் வரும். துலாத்துக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப என்னோட கேஸ் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? சொல்லுங்க. அதே சார் உங்க சிச்சுவேஷன் மாதிரிதான் நானும். நானும் சொல்றேன். இப்ப எனக்கு டிவோர்ஸ் கேஸ் தான். போன வாரம் என்னுடைய ஜாதகம் இதுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஆய்வுக்கு. சோ எனக்கு இப்போ நான் 2 days போச்சு. சுத்தமா இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து அவ்வளவு கருத்து கணிப்பு. நான் வந்து சேர்ந்து வாழ்றேன், நான் கேஸ் போட்டேன். சரி சரி. சோ சேர்ந்து வாழ்க்கை போட்டா ஜட்ஜி நம்ம, நீங்க ஆணித்தரமா ஜட்ஜி கிட்ட ஓப்பனா நீங்க பேசலாம். அது உண்மைதான். நம்ம குருமார்கள் இப்ப சொன்னாங்கப்படி அதை ஃபாலோ பண்ணி நம்ம இப்ப குருமார்கள் இப்ப மணிவண்ணன் ஐயா, நம்ம சண்முகம் ஐயா அவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஜட்ஜி கிட்ட போய் ஓப்பனா அவங்க வந்து வழியை தான் காட்டுவாங்க. இப்ப குருமார்கள் வந்து நமக்கு எப்படி வழியை தான் காட்டுவாங்க, நம்ம அதை பின்பற்றிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா.
சோ நம்ம வந்து ஆணித்தனமா வந்து நம்ம குருமார்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு ம். நமக்கு நமக்கு மனைவி வேணும்னா நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா பிறவியில வந்து நமக்கு வந்து இறைவனுக்கு அடுத்து நம்ம வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஜோதிடர்கள் மட்டும்தான். கண்டிப்பா 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 எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அவங்கள வச்சிருந்தானே. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அவங்க சொல்ற வழிபடுத்திதான் நம்ம நடக்கணும். அவங்க வழியை காட்டிட்டாங்க, செயல்ல நம்ம செய்ய வேண்டியதுதான். கண்டிப்பா கண்டிப்பா ஸோ நான் இந்த நம்ம ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. குறிப்பா உங்களுக்கு ஏதாவது வெளியூர் போறதுக்கு எண்ணம் இருந்துச்சுங்களா? அந்த மாதிரி எண்ணம் இல்லைங்க. குறிப்பா ஏதாவது வெளியூர் போற மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சா? எனக்கா புரியலங்க. வெளிமாநில ஏதாவது போய் ஒர்க் பண்ற மாதிரி எண்ணம் இருக்குதான்னு கேட்க. இல்ல அந்த மாதிரி இல்ல. நான் ஆக்சுவலா பிசினஸ் தான் பண்றேன். தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க மதுரையில தான் தொழில் பண்றேன். தொழில் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதுல இப்ப எந்த ஒரு இதுவும் இல்ல. கொஞ்சம் கடன் எல்லாம் இருக்கு. ஆனா அதையும் அது கடன் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. சரி பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. லக்கணத்துக்காக நான் கேட்டேன். இல்ல வெளியூருக்கு எதுவும் அந்த மாதிரி இல்ல. இது சார் பேசுவாங்க. ஓகே ஓகே ஓகே. கார்த்திகேயன் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார் பிரச்சனை வந்து பெண்ணு தான் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேங்க சார், நீங்க எப்பவும் போல உங்க ஃப்ளோல அப்படியே சொல்லிருங்க. இல்ல விளக்கம்லாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே பேசியிருப்பாங்க, என்ன ராசி என்ன லக்னம். அவருக்கு மட்டும் லக்னம் சந்தையில விழுகிற மாதிரி தெரியுது. மிருகசீரிசன லக்னம். அவர் இப்ப பேசிட்டு இருக்கும்போது கேட்ட வெளியூர் போற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குன்னு கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து மிதுன லக்னமா தான் இருக்கணும். ஆமாங்க சார். பெண் ஜாதகருக்கு சரியா? இப்ப பெண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து லக்னத்தையும் லக்னாதிபதியையும் பாக்குறது. சார் லக்னத்துல லக்னாதிபதியை பாக்குறது ஒரு வகையில் சிறப்புன்றானா 8 பரிவர்த்தனை ஆயிருக்கு சார் பெண்ணோட ஜாதகத்துல. சோ இந்த அமைப்புல வந்து நடக்கிறதே வந்து புதன் தசை சுக்கிர தசையில கடைசி புத்தி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த 7ஆம் பாவமும் கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதியான சனியும் நீசனின் வீட்டில இருந்து பரிவர்த்தனை 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறார். சோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு என்ன இந்த நேற்றுதான் சனி பயிற்சி ஆயிருக்காரு. இது வரைக்கும் நடந்தது எங்களுக்கு கடுமையான அஷ்டமத்து சனி. இவங்களுடைய மைண்டே இவங்க கண்ட்ரோல்ல இல்லை. சோ நான் பொதுவாக எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது வந்து சுரேஷுக்கு எல்லாம் தெரியும். அதாவது இந்த மாதிரி அஷ்டமத்து சனி ஜென்ம சனியில நடக்கும்போது 100% சரியான முடிவை கரெக்டா தப்பா எடுப்பாங்க. புரிஞ்சதா சார்? புரிஞ்சுதுங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவங்களையோ நிகழ்வுகளையோ நிகழ்ச்சிகளையோ முக்கியமான ஒரு தருணத்துல 100% கரெக்டா தப்பா எடுப்பாங்க. சரியா? அந்த வகையில வந்து இது வந்து முதல் திருமணம் வந்து தோல்வியில் தான் சார் முடியும். நான் சொல்றதுக்கு சங்கடப்படுறேன், ஏன்னா போன தடவை அதையே தான் சொன்னேன். சோ இந்த தடவை அதையே நெகட்டிவ் ஆன்சரா வந்து பாசிட்டிவ்ட்டா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் சொல்ல நான் விரும்பல. சரியா? இந்த அமைப்பின் பிரகாரம் இருவருக்குமே வந்து முதல் திருமணம் வந்து சிறப்பு இல்லை. இங்க பாத்தீங்கன்னா எங்க லக்னத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் வந்து லக்னத்திலே திக்பலமாகிறாரு. சுக்கிரன் வந்து 3-10 கூடிய திக்பலமாகிறாரு. ஆனாலும் 2 பேருமே ராகுவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட யாரு எத்தனை சொன்னாங்கன்னு தெரியல. அதே சமயத்துல 7ஆம் இடத்து அதிபதியான சனி வந்து 8இல் அமர்ந்து நீசனின் வீட்டில் இருக்கிற பரிவர்த்தனையின் மூலமாக 7ஆம் பாவத்தோட தொடர்பு 6ஆம் பாவத்தோட தான் தொடர்பு கொள்றார். இங்க லக்னாதிபதிக்கே வந்து அமாவாசை சந்திரனாகி சரியா 12லேயே அமர்ந்து 6ஆம் இடத்து 8ஆம் அதிபதியான குருவின் பார்வை தொடர்பு கிடைக்கிறதுனால, அதாவது லக்னாதிபதியான சூரியனுக்கு 12 குடையவனுடைய சேர்க்க 8 குடையவனுடைய தொடர்பு. சோ இந்த இதுல வந்து இவங்க அமைப்பு இது சரியில்லைன்னு காட்டுது. முதல்ல வந்து குடும்ப பாவமான 7ஆம் பாவகம் கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு. சோ குடும்ப ஸ்தானாதிபதியும் கெட்டார்.
அப்ப 2, 7 எல்லாம் கெட்டு போச்சு. அப்ப குடும்பம் வந்து சரியில்லை. இது வரைக்கும் குழந்தையும் பிறந்திருக்காது. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? சார் இப்பதாங்க நவம்பர் 2024 திருமணமானது. ஒரு 2 மாசம் தான் ஒண்ணா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரச்சனை வந்து பிரிச்சு போயிட்டாங்க. ஆமாங்க. வந்து இந்த அமைப்புல இவங்களுக்கு திருமணமே தாமதமா தான் பண்ணிருக்கணும். இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணிருக்கணும். இதான் கிரகங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றது. நம்ம கடவுளுடைய இது வந்து இந்த எது நிர்ணயிக்கப்பட்டதோ நிச்சயிக்கப்பட்டதோ அது நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றது. சோ 2 பேருக்குமே திருமண அமைப்புகள் சரியில்லை. அவர்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 7ல ராகு அமர்ந்து சிம்மத்தில் குரு அமர்ந்து 7ஆம் பாவகத்தை பார்க்கின்றார் என்று சொன்னாலும் அது வந்து கொடுத்து கெடுக்கிறது. ஏன்னா இப்ப அவருடைய இதுல பாத்தீங்கன்னா லக்னாதிபதியே தனக்கு ஆகாத செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயுடன் சேர்ந்தே இருக்கிறார். இவர் என்னதான் நல்லது நினைச்சாலுமே இங்க வந்து 6க்குடைய செவ்வாய் வந்து அவர் நன்மையை தர விட மாட்டார். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிதான் அவங்களுக்கும் கொடுக்கும். அவருடைய அமைப்பு பிரகாரம் 7ஆம் பாவம் கிட்ட 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாலுமே, அதாவது அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்து நல்லது செய்யதாலும் அவர் வந்து வீட்டுல தொடர்பு கொள்ளாம 7ஆம் பாவகத்தோடய தொடர்பு. அவர் வந்து அந்த ஜாதகத்துக்கு கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி இல்ல பார்க்க முடியல, மைண்ட்ல ஏத்தல. அவருக்கு ஆண் ஜாதகருக்கு என்ன சார் தசாபுத்தி நடக்குது? சார் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டேன் பாருங்க. தசாபுக்தி ஒரே நிமிஷம் சொல்றேங்க. ராகு தசை செவ்வாய் புத்திங்க. ஓகே, ராகு திசையில செவ்வாய் புக்திங்க சார். ஜூலை 2025 வரைக்கும். ஜூலை 2025க்கு அப்புறம் குருதசை ஆரம்பிக்குதுங்க. சரி, பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த ராகு 7ஆம் பாவகத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியோட புக்தி நடக்கிறதுனால இந்த செவ்வாய் தசை முடியறதுக்குள்ளே இவங்க 2 பேருக்கும் பிரிவினை ஏற்பட்டுரும் சார். வேலையை முடிச்சிருவார் ராகு. ஏன்னா குருவின் பார்வை வாங்கி குருவாகவே செயல்படுவார். குரு நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா நடந்தது இது வந்து ராகு தசை நடந்துகிட்டு இருக்கிறது. ராகு தசை, ராகு தசையில செவ்வாய் புக்தி. பாதகஸ்தானத்தில் அமர்ந்து 7ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு குருவாகவே செயல்பட்டு குருவின் பார்வையை வாங்கினால அந்த பாதகத்தை தரவே செய்வார். அந்த செவ்வாய் புக்தி நடக்கிற அந்த 6ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவத்தையும் அவரே செய்வார். சோ செவ்வாய் ராகு தசை முடியறதுக்குள்ளேயே இவருக்கு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும். குரு தசையில இவருக்கு மீண்டும், ஏன்னா செவ்வாயை 11க்கு உடையவர், அந்த பாவகத்தையும் அவர் தான். இவர் குருவே 7ஆம் இடத்து அதிபதிக்கு 11ஆம் பாவத்தை பாக்குறாரு இல்லையா, அதிநட்பு வீட்டுல இருந்து. சோ இவருக்கு 2 திருமணம் என்பது பிறப்போதே இது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. எத்தனை ஜோசியர்கிட்ட காட்டினாங்க, யாரு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி அமைப்புக்கு அவங்க கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கணும். ஆனா இறைவனுடைய செயல் சார். நீடிக்காத சார், 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க சார். ஒரு நெகட்டிவான பதில் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உண்மையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது சொல்லணும். சோ சேருவதற்கு வாய்ப்பு இல்லை சார். இதான் என்னுடைய சுருக்கம். அதுவும் அந்த செவ்வாய் ராகுதசை செவ்வாய் புத்திக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் சார். ஓகேங்க சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால என்ன, நம்ம என்ன ப்ரெடிக்ஷனோ அதுதானே சொல்ல முடியுங்க. நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் சொல்ல முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம் கேட்டீங்கன்னா அதுக்கு காரணமும் சொல்லிடுறேன். சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்க சார், ஓகே. ராகுதசை செவ்வாய் புத்திக்குள்ள இந்த கேஸ் முடியல அப்படி குருதசை வந்துச்சுன்னாலும் குருதசையிலும் பிரச்சனை தான். ஏன்னா அவர் 7ஆம் இடத்து அதிபதி, அவர் பாதகாதிபதி. ஓகேங்க சார், ஓகே. மரணத்தை கொடுக்கல, ஆனா மரணத்துக்கு கல்யாணம் என்றது மரணம் என்று சொல்லப்பட்டாலும் இல்ல, காமெடிக்காக சொல்றேன். என்ன அந்த பாதகன்ற அமைப்புல வந்து இங்க அவர் குரு வந்து அதை கெடுக்கவே செய்வார். ஆனா 7ஆம் இடத்தை 11ஆம் இடத்தோட பாக்குறதுனால, அது வலுப்பற்ற நிலையில பாக்குறதுனால அந்த திருமணத்தையும் 2வது திருமணத்தையும் அவர் தான் கொடுப்பார். சோ வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ராகுதசை செவ்வாய் புத்தியை முடிகிற வரைக்குமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம கையில், நம்ம ஜோதிடர்கள் ஒன்றும் கடவுள்கள் கிடையாது, இருக்கிறத சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா என்னை கேட்டா இந்த பெண்ணை வந்து தொடர்ந்து திருமண அமைப்புல ஒரு மனைவி நினைச்சது தவறு இல்லை. ஏன்னா பெண்கள்ல வந்து எப்படி வந்து ஒரு கணவனே கண்கண்ட தெய்வம் நினைக்கிற மாதிரி ஆண்களையும் சில பேர் வந்து அதாவது சீர் மாரி ஒரு பெண்ணு தான் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. இவர் நினைக்கிறது தப்பு இல்லை. பட் ஆனா கிரகங்கள் அதை வந்து சப்போர்ட் பண்ணல, அவ்வளவுதான். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க சார், ரொம்ப நன்றி.
அஜய், நான் சொல்லுங்கண்ணா. உனக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா தம்பி? ஆனா என்னோட பெரிய கேள்வினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு இந்த நான் விருப்பப்படுறதுங்கிறது பாத்தீங்கன்னா சேர்ந்து வாழதான் விருப்பப்படுறேன். ஓகேப்பா, அதுவும் இல்லாம என் மேல எந்த பெரிய தப்பும் என் மேல கிடையாது. கண்டிப்பா. அதே நேரத்துல அவங்களையும் நான் ஒண்ணும் குறை சொல்ல விரும்பல. ஒரு சில சூழ்நிலையினாலதான் அவங்களும் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட பேசுறது வைக்கிறது ஏதாவது சரி பண்ண முடியுமான்ட்டு. பட் அதுதான் எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுங்கிறது தெரியல. மற்றபடி பிரியணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. 1% கூட எனக்கு பிரியணுங்கிற எண்ணம் இல்ல. கண்டிப்பா. பட் அவங்க டைவர்ஸ் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப முடிவாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவ்வளவுதானா. எனக்கு பெருசா கேள்வின்னு எதுவும் கிடையாதுண்ணா. மத்தபடி என்ன கொஞ்சம் கடன் இருக்கு, அதெல்லாம் அடைச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. அது கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. 6ஆம் அதிபதியோட புக்தி நடக்கிறதால கடன் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் அடைச்சிடலாம். ஆமா. வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் எனக்கு அது ஒரு பிரச்சனையா தெரியலங்கண்ணா. அது ஒரு பிரச்சனையாவோ அது கேள்வியா கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. வாழ்க்கை ஒண்ணு மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்ப. தம்பி, என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜூலை வரைக்கும் தான் அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. சரிங்க அதனால திரும்ப ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னே நம்புவோம். சரிங்க ஜூலைக்கு அப்புறம் நல்லதே நடக்கும். சரிங்கண்ணா. சார், வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? வேற ஒண்ணும் கேள்வி இல்ல. இல்ல, உங்ககிட்ட கேக்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்கலாம். மணியண்ணா, நோட்டீஸ் நோட்டீஸே வரலைங்களா? நோட்டீஸ் ஒரு தடவை வந்துச்சுங்க. அதை நான் அப்ப நம்ம வீட்டுல இல்ல, அதனால நோட்டீஸ் ரிட்டர்ன் போயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் வரல. ஏன் வரலங்கிறது தெரியல. ஆனா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால அது விஷயமா அலையறனால அவங்க நோட்டீஸ் திருப்பி அனுப்பாம இருக்காங்களான்னு தெரியல. போனீங்களா ஜெயக்குமார் சார்? நான் போயிட்டு வந்தேன். ஒரு 10 நாள் முன்னாடி கூட போய் அவங்க வீட்டுக்கு போறதுக்காண்டி, அவங்க ஊரு சென்னையில இருக்காங்க, போனேன். அவங்க அப்பா கிட்ட தான் பேச முடிஞ்சுச்சு. அந்த பொண்ணை பார்க்க முடியல. அந்த பொண்ணு கிட்ட நான் பேசி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆச்சு. பேசாம விடக்கூடாது. நான் போய் இல்ல, பேசுறதுக்கான வாய்ப்பு முயற்சி எடுத்துமே முடியல, பேச முடியல. வீட்டுக்கு கண்ணுல பட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு சார் புரியல. அவங்க கண்ணுல படுற மாதிரியே இருங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க சென்னையில இருக்காங்க, நான் மதுரையில இருக்கேன். போறதுக்கான வாய்ப்பு போயிட்டு தான் வந்தேன், இதெல்லாம் போனேன். பட் ஆனா அதான் என்னைய அதான் இன்ஸ்டாகிராம்ல அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. நான் என்ன போஸ்ட் போட்டாலும் முதல் ஆளா பாத்துறாங்க. ஆனா வக்கீல்கிட்ட அவங்க வக்கீல் சொல்றது என்னன்னா, அந்த பொண்ணு பார்க்கவே விருப்பம் இல்ல, வேணான்னு சொல்லுது, வாழவே விருப்பம் இல்லன்னு சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணோட நடவடிக்கை அந்த மாதிரி இல்ல. அது நான் என்ன பண்றேங்கிறத பாக்குறதுல ரொம்ப ஒரு தெளிவாவும் முடிவாவும் இருக்கு. ஆனா ஏன் அப்படி இருக்குங்கிறது எனக்கு புரியல. வேணான்னு சொல்றவங்க, நம்ம ஒருத்தவங்க வேணான்னு சொல்றோம்ல, முழுசா அவங்க என்ன பண்றாங்கிறத நம்ம யோசிக்கவும் மாட்டோம். அது நமக்கு தெரியணும்னு நினைக்க மாட்டோம். அதுதான் இப்ப நம்ம குருமார்கள் இப்ப கலந்துரையாடுறப்ப நம்ம குருமார்கள் என்ன சொன்னாங்க, அவங்க பொண்ணோட கட்டம் நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாங்க. கண்டிப்பா நம்ம சண்முகமையா சொன்ன மாதிரி ஜூலை மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு மாற்றம் கண்டிப்பா நான் நம்புறேன். நானும் முருகன்ட்ட தான் இருக்கேன். உங்களுக்காக முருகன் கண்டிப்பா ஒரு விண்ணப்பமும் வச்சிடுறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. நான் முருகரை தான் எப்பவும் கும்பிடுவேன். முருக பக்தர் தான் நான். ஆக்சுவலா நானே முருகர் பக்தர். சண்முகம் கேட்டுதான் நானே உண்மையாலுமே அவர் கொடுக்குற மோட்டிவேஷன்ல தான் நானே பாருங்க நிம்மதியா இருக்கேன். கண்டிப்பா ஸ்பீச்சுக்கு அவர் கொடுக்குற மோட்டிவேஷன்ல நம்ம குருமார்கள் இப்ப அத்தனை பேருமே இருந்தாங்க. நம்ம சுரேஷ் சார் ஒருத்தர் லாஸ்ட் டைம் அழகா அவர் அடிச்சு பேசினாரு. சூப்பரா அவருடைய ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. சரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. அற்புதமா இருந்துச்சு. நம்ம சண்முகமையா வழிகாட்டதின் பேர்ல நானும் இப்ப அதுல கலந்துட்டு இருக்கேன். இதுதான் என்னோட முதல் லைஃப். சோ நீங்களும் அதே இதுலதான் வந்தது. கண்டிப்பா நீங்க சேருவீங்க. கண்டிப்பா என் முருகன் கிட்ட உங்களுக்காக விண்ணப்பம் வச்சுறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அஜய் தம்பி, அவர் நேத்தே உனக்கு ப்ரெடிக்ஷன் அனுப்பிச்சிட்டாரு தம்பி. நம்ம சரிங்க சுரேஷ் சார் உனக்கு ப்ரெடிக்ஷன் அனுப்பிச்சிட்டாரு. அது குரூப்ல போட்டிருந்தாரு, உனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். நீ அப்புறம் படிச்சு பாத்துக்கோ. சரிங்கண்ணா, கண்டிப்பா. ஓகே தம்பி, யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அவங்க முடிச்சாங்க. நம்ம
திரும்ப ஒண்ணு சேருவோம்னே நம்புவோம் தம்பி. கண்டிப்பா வருவாங்க. கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு துணை இருக்கட்டும். ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சார். லக்னத்துக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிற ராசிக்கு லக்னத்துக்கு சுக்கிரன் தான் யோகாதிபதி. சோ அலங்கரிக்கப்பட்ட பெண் தெய்வங்களை போய் வழிபடுறது நல்லது. குறிப்பா வந்து மதுரை மீனாட்சி சரிங்க லக்னாதிபதியே புதன் தான். அவரு போய் 6ல உட்கார்றாரு. சரியா? அப்ப இங்க வந்து மதுரை மீனாட்சி அலங்கரிக்கப்பட்ட தெய்வங்களை, பெண் தெய்வங்களை இவனுங்க முருகன் வந்து உங்களுக்கு வந்து நன்மை பண்றாரு. ராசிக்கு பாத்தீங்கன்னா அவர் பாதக ஸ்தானத்திலே பாதகத்துல இருக்காரு. லக்னத்துக்கு செவ்வாய். ஏன்னா நமக்கு வந்து நல்லது நடக்கக்கூடாது. அப்போ வந்து சரியான கைட்லைன்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது மனுஷனுக்கு மனுஷன் ரத்த தானம் உள்ளதா, ஆனா எந்த குரூப் ரத்தத்தை நமக்கு நன்மை செய்யும் அதை பார்க்கணும்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. சரியா? நீங்க முருகனை கூப்பிடுறது தப்பு இல்ல. ஆனா வந்து ஆத்மா ரத்தம் ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா உங்க ஜாதக அமைப்பின்படி நீங்க வந்து லட்சுமியையும் அம்பாரையும் வணங்குறது சிறப்பு. ஏன்னா அனுமார் தான் வந்து ஏன் அனுமார் அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தோட சனிதான் தொடர்பு கொள்றார். ராசிநாதனே 2 ராசி சனிதான். அப்ப சனின்றது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மனித முகம் இல்லாத தெய்வங்களை குறிக்கிறது இந்த அமைப்பு. சோ இந்த லக்னத்துக்கும் சரி நீங்க பெண் தெய்வத்தை முதன்மையா வச்சுக்க. அடுத்து 2வது வணங்கக்கூடிய தெய்வம் வந்து அனுமாரை வச்சுக்கோங்க. அனுமார் ராமரையும் சேர்த்து வச்சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. அந்த அமைப்புல இவர் அட்டமாதிபதியா போனாலும் அவர் குடும்ப பாவத்தோட அவரே பாக்கியாதிபதி. 9 கிடையாது, தான் பாக்கியம்னு சொல்றோம். சரியா? ஜாதகத்துல வந்து 9 கூடியவரே புதன் தான். பாக்கியாதிபதி ராசிக்கு 9 கூடியவர் புதன் தான். அவர் வந்து பாதகஸ்தானத்துல ஏறி இருக்கிறார். சோ அவரை வந்து நீங்க மீனாட்சி முதன்மை தெய்வம். ஏன்னா லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். கண்டிப்பா உன்னதமே பிரதானம். சோ நீங்க லக்னாதிபதி அதனால நீங்க புதன அம்சமான பெண் தெய்வம் அது வந்து மீனாட்சி அப்படின்னா மீனாட்சி. சோ லக்னத்துக்கு 5ஆம் சுக்கிரன் வந்து தனித்த நிலையில இருக்கிறதும், ராசிக்கு அவரே பாக்கியாதிபதியா புதன் வர்றதும், ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியா சுக்கிரனும் வர்றதும் என்ன, நீங்க வந்து பெண் தெய்வத்தை வழிபட்டு இறுதியா எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடுவோம். ஒரு செயல் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஞ்சநேயரை வழிபடுவோம். கண்டிப்பா. சரியா? இந்த செயல் வந்து நல்லபடியா முடியணும் அப்படின்றீங்கன்னா நீங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க, பெண் தெய்வத்தை வருங்க, முருகனை கும்பிடுங்க. ஆனா ஆத்மார்த்தமா தெய்வமாக வச்சுக்கிறாதீங்க. சரி சரி சரி. இதான் என்னுடைய கடைசி விண்ணப்பம். நல்லதே நினைப்போம், நல்லது இருக்கட்டும், ஆண்டவனை வேண்டிக்கிறோம். சரிங்களா? சரிங்களா சரிங்களா. ஓகே எல்லாருக்கும் சார் ரொம்ப நன்றி. உங்க கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. கணேஷ் சார், மணியண்ணா, கார்த்திகேயன் சார், சங்கர் சார், அஜய், உனக்கும் ரொம்ப நன்றி தம்பி. சரிங்களா. கண்டிப்பா திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு சொல்றதுக்காக நீ எனக்கு கூப்பிடணும். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல தம்பி, நல்ல தம்பி. தேங்க்யூ. ஓகே சார், நன்றி சார். நல்லதுங்க சார்.